Health Times Now நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஆனந்தி, டென்டிஸ்ட், காஸ்மெட்டாலஜிஸ்ட், அடியார் இந்திரா நகரில் 26 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நிறையா டென்டல் பற்றியும் காஸ்மெட்டிக் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதில் இன்றைக்கி காஸ்மெட்டிக்கில் ஒரு ரொம்ப டே டு டே யூஸ் பண்ணுற விஷயம், அதாவது நம்ம எல்லாருமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு வகையான ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன மாதிரியான ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணலான்னு பேசலாம். இன்றைக்கி இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக இதை எடுக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் என் பொண்ணு, அவளுக்கு 18 வயசு, அவளோட ஃபேஸ் க்ரீம் தீர்ந்து போச்சு. அவள் என்கிட்ட அம்மா உன்னோட ஃபேஸ் க்ரீம் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கினா, அப்பா அவகிட்ட சொன்னேன், எனக்கு வேறு ஃபேஸ் க்ரீம்டா, உன்னோட ஏஜுக்கு வேறு ஃபேஸ் க்ரீம், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டான்னு. ஸோ இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறதா இருக்கலாம். ஒரே ஃபேஸ் க்ரீமை மென்னு யூஸ் பண்ணுவாங்க, விமன் யூஸ் பண்ணுவாங்க, சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுவோம், 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஒரு சில பாதிப்புகளும் வரலாம், நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஸோ யார் யார் என்னென்ன மாதிரி ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி பேசலாம். ஒரு காலத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே வகையான ஃபேஸ் க்ரீம் தான் மார்க்கெட்டில் இருக்கும். எல்லாருமே இந்த பான்ஸ் க்ரீமு, ஆயிலி. அப்போ நாங்கள்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறச்ச எங்களுக்கு என்ன மாதிரி ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணணும்லாம் தெரியாது. ஸோ வீட்டில் எல்லோரும் ஒரே ஒரு பான்ஸ் க்ரீம், நிவியா க்ரீம்னு வரும். ஸோ எல்லோரும் அது என்ன மாதிரி ஸ்கின் இருக்குன்றதை பார்க்க மாட்டோம். நமக்கு என்ன மாதிரி தேவைகள் இருக்குது, என்னென்ன ஃபேஸில் குறைகள் இருக்குன்னெலாம் பார்க்காம எல்லோரும் ஒரே மாதிரி ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுவோம். அதனால் என்ன ஆகும்னா, எனக்கெல்லாம் ஆயிலி ஸ்கின் இருந்திருக்கு. எனக்கு அது தெரியாமையே நான் ஒரு ஆயிலியான ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணி நிறையா பிம்பிள்ஸ் வரும், நிறைய டேன் ஆகிருக்கு என்னோடய ஃபேஸு. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃபேஸ் க்ரீம்லாம் கொஞ்சம் மாற்ற ஆரம்பித்தேன். அதனால தான் இன்றைக்கும் என் பொண்ணுக்கு நான் சொன்னேன், நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் க்ரீம் நீ யூஸ் பண்ணாதடா, அதில் ரெட்டினால் இருக்குது, நீ சின்ன பொண்ணு, உன்னோட ஸ்கின்னுக்கு அது தேவையில்லை. ஸோ உன்னோட ஃபேஸ் க்ரீம் தீர்ந்துருச்சுன்னா நான் உனக்கு தனியாக வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் இப்போ ஒரு 15, 14, 12 இப்போ கிட்டத்தட்ட ஒரு பசங்கள்லாம் ஒரு 10, 12 வயசுலேயே ஒரு பியூட்டி கான்ஷியஸ் ஆகிடுறாங்க, பெண்கள் பர்டிகுலராக. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபேஸ் க்ரீம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபேஸ் க்ரீமில் எல்லா ஏஜுக்கும் பொதுவானது, நம்ம ஃபேஸ் க்ரீம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முக்கியமாக மாய்ஸ்சரைசிங், ஹைட்ரேஷன், அதாவது நம்ம ஸ்கின்னில் இருக்க நீர்த்தன்மை, அது ரொம்ப முக்கியம். ஸோ மாய்ஸ்சரைசிங் தான் ஃபர்ஸ்ட் பர்பஸ், அது எல்லா ஏஜுக்கும். ஸோ நம்ம கடையில் போய் கேட்குறச்சி இப்போல்லாம் ஃபேஸ் க்ரீம்னு யாரும் சொல்கிறதே கிடையாது, மாய்ஸ்சரைசர் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வாங்குகிறோம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரும் அந்த ஏஜ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வாங்கணும். இப்போ உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, 12 வயசு 13 வயசு அப்படின்றச்ச அவங்களுக்கு வேறு அந்த மாய்ஸ்சரைசரில் பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. நார்மல் மாய்ஸ்சரைசர், யூஸ்வலாக செராமைடு இருக்க மாய்ஸ்சரைசர் போதும். ரொம்ப ஹெவி க்ரீம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாய்ஸ்சரைசர்லேயே பார்த்தீங்கன்னா சீரமாக வரும், க்ரீமாக வரும். இந்த ஆயிலி ஸ்கின் சொன்னல, இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ்வலாக சீரம், லோஷன் அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கவங்க க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். இதுவும் கிட்டத்தட்ட எல்லா வயசுக்கும் பொதுவாகவே நீங்கள் எந்த ஃபேஸ் க்ரீம், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கின் டைப் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஆயிலியாக இருக்க ஸ்கின் மேலே நம்ம க்ரீம் ரொம்ப பேஸ்டு போட்டோன்னா இன்னும் ஸ்கின் ஆயிலியாக ஆகும். ஸோ நீங்கள் சீரம், லோஷன் பேஸ்டு, ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருக்க மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். இதுவே இந்த 15, 16, 17, 18 வயசில் பரு பிரச்சனை இருக்குது ஃபேஸில், அந்த மாதிரி இருக்கச்ச பிம்பிள் ஸ்பெசிஃபிக்காக சாலிசிலிக் ஆசிடோ உங்களுக்கு பிம்பிள் ட்ரீட்மெண்ட் இருக்க மாதிரியான ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸ் இருக்கவங்க மட்டும் அதற்கான ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணால் போதும். பிம்பிள் சரியான பிறகு நீங்கள் திருப்பி உங்களோட நார்மல் மாய்ஸ்சரைசருக்கு வந்துடலாம். ஒரு 28, 29 வயசுக்கு மேலே ஆன்டி ஏஜிங் க்ரீம் தேவைப்படும். நிறைய பேர் நினச்சிட்ருக்குது 40 வயசு 50 வயசுக்கு மேலே தான் ஆன்டி ஏஜிங் க்ரீம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் ப்ரிவென்டிவாக உங்களுக்கு 28, 29 வயசு, மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ள நீங்கள் ரெட்டினால் இருக்க ஆன்டி ஏஜிங் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முகத்தில் வர சுருக்கத்தை ரொம்ப நாளைக்கு தள்ள முடியும். ஸோ பீப்புள் ஹூ ஆர் 28, 29, 30 ப்ளஸில் இருக்கவங்களே யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் ஆன்டி ஏஜிங் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர்லேயே ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்க க்ரீமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆன்டி ரிங்கிள் க்ரீம்னு வரும், அதை யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் லிஃப்டிங் க்ரீம்னு வரும். இது எல்லாமே 30 ப்ளஸ்க்கு மேலே எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஸ் லிஃப்டிங் பர்டிகுலர்லி 40 ப்ளஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஃபேஸ்லாம் சேக் ஆக ஆரம்பிச்சு கொலாஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணும். ஸோ ரொம்ப முக்கியமாக அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்க்கணும் ஃபேஸ் க்ரீமில். உங்கள் மாய்ஸ்சரைசர்லேயோ ஃபேஸ் க்ரீம்லேயோ இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் தனியாக யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு க்ரீம் ஃபேஸில் போடுறச்ச ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது மாய்ஸ்சரைசிங், ஹைட்ரேஷன்,
சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன். இது வந்து எல்லா ஏஜுக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணுற க்ரீம்லேயும் இந்த ரெண்டும் இருக்கான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் மாய்ஸ்சரைசர்லேயே உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் வராது. நீங்கள் அதிகமாக சன் எக்ஸ்போஷர் போகிறவங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசரில் இருக்க சன்ஸ்க்ரீன் குவான்டிட்டி உங்களுக்கு பத்தாது. நீங்கள் சன்ஸ்க்ரீன் தனியாக யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்கள் சன்ஸ்க்ரீன் போட வேண்டியதாக இருக்கலாம். ஸோ இது வந்து காமன் எல்லாத்துக்கும். ஒரு ஃபேஸ் க்ரீம்னால் அது உங்களை மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், ஃபேஸை ஹைட்ரேஷனாக வச்சுக்கணும், உங்களை சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இதை தவிர பிரச்சனை இருக்கவங்க, பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு பிம்பிள் ரிலேட்டட் க்ரீம், ஏஜ் ஆகிறவங்களுக்கு ஏஜ் ரிலேட்டட் க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரே க்ரீம் எல்லோரும் யூஸ் பண்ணாதீங்க. மென்னுக்குன்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் வரும். பிகாஸ் அவங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ விமனுக்கு யூஸ் பண்ணுற க்ரீமே மோஸ்ட்டாக மென்னுக்கும் சூட் ஆகாது. ஸோ மென்னுக்கும் அப்படி தான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கான க்ரீம் யூஸ் பண்ணணும். மென்னோட க்ரீமும் விமனோட க்ரீமும் டிஃப்ரெண்ட். இட்ஸ் பிகாஸ் ஸ்கின் வந்து டெக்ஸ்சர் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றதுனால இப்போ மென்னுக்கும் நிறைய தனித்தனியாக வருது. மாய்ஸ்சரைசர் வருது, சன்ஸ்க்ரீன் வருது, எல்லாமே மென்னுக்கும் தனியாக வருது. ஸோ அதனால் உங்களோட ஃபேஸ் க்ரீம் ஒரு ஃபேமிலிக்கு பொதுவாக ஒரு ஃபேஸ் க்ரீம் கிடையாது. உங்களோட ஏஜ், உங்களோட சருமம், உங்களோட சருமத்தில் இருக்க பிரச்சனையை பொறுத்து மாறும். ஸோ சூஸ் யுவர் ஃபேஸ் க்ரீம் வைஸ்லி. இது உங்களுக்கு ரொம்ப ஃபேஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொன்ன ஃபேஸ் க்ரீம் பற்றியோ மாய்ஸ்சரைசர் பற்றியோ சன்ஸ்க்ரீன் பற்றியோ இன்னும் பெட்டராக தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகும். நீங்கள் டைரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணலாம். வி வில் ஆன்சர் யுவர் கால். உங்கள் எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுவோம். ஸோ இந்திரா நகர் அடையாரில் இருக்கும். பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேராக வந்து கூட உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். அடுத்தடுத்த செஷனில் உங்களோட அடுத்தடுத்த சந்தேகங்களை பார்க்கலாம். வேறு நல்ல டாப்பிக்கோடு உங்களை திருப்பியும் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.